வெல்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 6.2. சரிங்களா? இதில் வந்து 3 சம் இருக்குது. இந்த 3 சம்மை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த சம்முக்கு தேவையான ஃபார்முலா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரெக்வயர்ட் ஃபார்முலை தேவையான சூத்திரங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டெஃபினேஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட் ஏ டாட் பி ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்ன்றது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. இந்த ஃபார்முலா தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபார்முலாவும் தேவைப்படுது. அதுக்கப்புறம் காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா அப்படின்றது மைனஸ் காஸ் தீட்டா. ஏன்னா காரணம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கோட்டில் சைனும் கொசிக்கன் தான் ப்ளஸ், மிச்சம் எல்லாம் மைனஸ், அதனால தான் மைனஸ் காஸ் தீட்டா. அப்புறம் லாஸ்ட் ஃபார்முலா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், வெக்டார் கூட்டலின் முக்கோண விதி. அது என்னென்னா ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார்ன்றது 0 வெக்டாருக்கு ஈக்குவல். ஸோ இந்த எல்லா ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதில் இருக்க சம்மை நம்ம ஒன்று ஒன்றா சால்வ் பண்ண போகிறோம். சரி, வாங்க இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். Example 6.2. With usual notations in any triangle ABC, prove the following by vector method. வழக்கமான குறியீடுகளுடன் முக்கோணம் ஏபிசியில் வெக்டார்களை பயன்படுத்தி பின்வருவனவற்றை நிறுவுக. சரிங்களா? சரி, அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு பி காஸ் சி ப்ளஸ் சி காஸ் பி அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். சரி, இதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களே அது ட்ரையாங்கிள் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ட்ரையாங்கிள் கிவன் பை நேம் ஏபிசி, ஏபிசி. அதுக்கப்புறம் இதில் இது ஏக்கு ஆப்போசிட்டில் ஏ வெக்டார், பிக்கு ஆப்போசிட்டில் பி வெக்டார், சிக்கு ஆப்போசிட்டில் சி வெக்டார். அண்ட் டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ஏபி பிசி சிஏ, இந்த மாதிரி தான் வரணும். சரி, அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் இருந்து அந்த வேல்யூஸில் எடுத்து எழுதலாம். ஸோ பிசி வெக்டார்ன்றது ஏ வெக்டார், சிஏ வெக்டார் அப்படின்றது பி வெக்டார், அண்ட் ஏபி வெக்டார் அப்படின்றது சி வெக்டார். ஓகே, சரி. இப்போ இதில் டைரக்ஷன் இல்லாமல் இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, மாடுலஸ் போட்டிங்கன்னா டைரக்ஷன் போயிடும். மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார்னால் வெறும் ஏ தான். மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார் அப்படின்னா பி. மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் அப்படின்னா மாடுலஸ் போடும்போது வெக்டார் போயிடும், வெறும் மேக்னிடியூட் வேல்யூ தான். சரிங்களா? சரி, இந்த வேல்யூ எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், வெக்டார் கூட்டலின் முக்கோண விதி. அந்த ஃபார்முலா என்னது? பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். ஸோ அதுதான் எடுத்துக்க போகிறேன். பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். இதை யூஸ் பண்ணினா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷனை வச்சு ஃபார்முலாவை வச்சு இதை போட்டாச்சு. ஓகே, இப்போ இதில் நம்மளுக்கு என்ன வேணும்னா, ப்ரூஃபில் வந்து ஏ தான் வேணும். அப்போ ஏ சம்மந்தப்பட்டது என்னது? பிசி. அப்போ பிசியை வச்சுக்கிட்டு மற்ற ரெண்டுத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போது பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிஏ வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார். இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் ஆகிடும். ஓகே, இப்போது போன எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயரில் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் டாட் ப்ராடக்ட் டேக்கிங் இட் செல்ஃப், அதுவே டாட் ப்ராடக்ட் எடுத்தால் தான் ஸ்கொயர் வரும். அதனால தான் டாட் ப்ராடக்ட் இட் செல்ஃபில் நம்ம எடுத்தோம். இப்போ எனக்கு அப்படி தேவையில்லை, ஸ்கொயர் தேவையில்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த பிசியால் 2 பக்கமும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன். டேக்கிங் டாட் ப்ராடக்ட் பிசி ஆன் போத் சைடு, இருபுறமும் பிசி என்ற வெக்டாரால் புள்ளி பெருக்கம் காண்க அப்படின்னு எடுத்து எழுதலாம். தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி இது மாதிரி எழுதிக்கங்க. டேக்கிங் டாட் ப்ராடக்ட், டேக்கிங் டாட் ப்ராடக்ட் of BC on both side. தமிழில் இருபுறமும் பிசியால் புள்ளி பெருக்கம் செய்க அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே, அப்போது இதில் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது என்ன வரும்? பிசியை டாட் பண்ணுறோம். அதே பிசியால் இந்த சைடும் பண்ணும்போது மைனஸ் பிசி வெக்டார் டாட் சிஏ வெக்டார்
மைனஸ் பிசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார். இருபுறமும் பிசியால் புள்ளி பெருக்கம் பண்ணியாச்சு, டாட் ப்ராடக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளுக்கு தெரியுமே ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார்னால் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர். அந்த லாஜிக் படி இது மாடுலஸ் பிசி வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் எழுதிக்கிட்டு இதுக்கு வந்து ஏ டாட் பி ஃபார்முலா. என்ன ஏ டாட் பி ஃபார்முலா? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை எழுத போகிறேன். இது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். ஸோ மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார் இன்ட்டு காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் பிசி அண்ட் சிஏ. பிசிக்கும் சிஏக்கும் உள்ள ஆங்கிள் என்னது? இது பாருங்கள், இது பிசி, இது சிஏ. ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் வந்து இது வராது. இது வந்து என்னென்னா இப்படி போகுது, இது இப்படி வருது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண ஆங்கிள் டைரக்ஷன் இப்படி போய்டும். அப்போ இதுக்கும் இதுக்கும் இப்போ இதுதான் பிசி. இது புரியுதுங்களா? இந்த பிசிக்கும் இந்த சிஏக்கும் உள்ள ஆங்கிள் வந்து இதுதான். ஓகே, இந்த டிகிரி சினா இது ஃபுல் ஆங்கிள் பை. பையில் சி போச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த ஆங்கிள் கிடைக்கும். அப்போ பை மைனஸ் சி தான் இந்த ஆங்கிள். ஸோ அப்போ அந்த இடத்துல பை மைனஸ் சி அப்படின்னு போடணும். ஓகே, இப்போ நான் போட்டது எதுக்குன்னா இதுக்கு மட்டும்தான் இவ்வளோ பெருசு போட்டேன். ஓகே, திருப்பி அடுத்து மைனஸ் போட்டு திருப்பி இது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் இன்ட்டு காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் பிசி அண்டு ஏபி. பிசிக்கும் ஏபிக்கும் உள்ள ஆங்கிள் எது? இது பிசி, இது ஏபி. அப்போது பிசிக்கும் ஏபிக்கும் உள்ள ஆங்கிள்னால் இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இப்போது ஏபிக்கும் பிசிக்கும் உள்ள ஆங்கிள் இந்த ஆங்கிள். அதே மாதிரி தான் இதில் இது பி வெக்டார்னும் போது இது பை மைனஸ் பி. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல பை மைனஸ் பி வெக்டார் பி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, சரி. இப்போ நான் எல்லாத்தோட வேல்யூ எடுத்து எழுத போகிறேன் பாருங்கள். என்ன வேல்யூ எடுத்து எழுதலாம்? பிசி வெக்டார் மாடுலஸ். பிசி வெக்டார் மாடுலஸ் வந்து ஏ. அப்போ ஸ்கொயர் இருக்கனால ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிசி வெக்டார்ன்றது ஏ மாடுலஸ் சிஏ வெக்டார் அப்படின்றது பி. இது காஸ் பை மைனஸ் தீட்டா. காஸ் பை மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ ப்ராக்கெட் போட்டு மைனஸ் காஸ் தீட்டா. தீட்டான்றது இங்கே சி அப்படி எழுதிக்கலாம். அப்புறம் மைனஸ் பிசின்றது ஏ. பிசி வெக்டார்ன்றது இங்கே ஏ. ஏபி வெக்டார் அப்படின்ற மாடுலஸ் ஏபி வெக்டார்ன்றது சி. காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் காஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, சரி. இப்போ இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன போடலாம் இதில்? ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போது ஏபி காஸ் சி. இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு ஏசி காஸ் பி. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது என்னது? ரெண்டு பக்கம் ஏவால் டிவைட் பண்ணுங்கள். டிவைடிங் ஆன் ஏ ஆன் போத் சைடு. இருபுறமும் ஏவால் வகுக்க. அப்படி வகுத்தோம்னா ஏ கேன்சல் ஆகி நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ டிவைட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஸோ டிவைடிங் ஏ ஆன் போத் சைடு. ரெண்டு பக்கம் ஏவால் டிவைட் பண்ணுங்கள். அப்படி டிவைட் பண்ணால் ஒரு ஏ கேன்சல் ஆகிடும். ஏவால் வகுக்கிறேன் இருபுறமும். அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏ கேன்சல் ஆகிடுச்சுன்னா பி காஸ் சி ப்ளஸ் இங்கே ஏ கேன்சல் ஆகிடுச்சுன்னா சி காஸ் பி. ஸோ இதுதான் அவங்க கேட்ட ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ செகண்ட் ப்ராப்ளம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா B is equal to C cos A plus A cos C அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். சரி, இப்போ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் அதே டயக்ராம் ஒன்று வரைஞ்சிருவோம். ட்ரையாங்கிள் டயக்ராம் வரைகிறேன். ஸோ வித் ட்ரையாங்கிள் வெர்டிசஸ்லாம் A B C. இதில் டைரக்ஷன் வந்து AB BC CA. ஸோ ஏக்கு ஆப்போசிட்டில் ஏ வெக்டார், பிக்கு ஆப்போசிட்டில் பி வெக்டார், சிக்கு ஆப்போசிட்டில் சி வெக்டார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன வேல்யூ எடுத்துக்கிறோன்னா பிசி வெக்டார்ன்றது ஏ வெக்டார், சிஏ வெக்டார் அப்படின்றது பி வெக்டார், ஏபி வெக்டார் அப்படின்றது சி வெக்டார்.
அப்புறம் இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா வெக்டார் போயிடும். இப்போ வெறும் ஏ. மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார் அப்படின்னா பி. மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் அப்படின்னா வெறும் சி. ஓகே, சரி. இப்போ வழக்கம் போல் நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் எடுத்துப்போம். அது என்னென்னா பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். ஓகே, இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதில் பி இருக்குது. அப்போ பி சம்மந்தப்பட்டது எது? சிஏ வெக்டார். அப்போ சிஏ வெக்டாரை வச்சுட்டு மற்ற ரெண்டுத்தையுமே ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகே, சரி. அப்போது சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்னா ஏபி வெக்டார் மைனஸ் வரும். மைனஸ் ஏபி வெக்டார் மைனஸ் பிசி வெக்டார். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற சிஏ வெக்டாரெல்லாம் ரெண்டு பக்கமும் புள்ளி பெருக்கம் பண்ண போகிறேன். ஸோ டேக்கிங் டாட் ப்ராடக்ட் ஆஃப் சிஏ ஆன் போத் சைட்ஸ். டேக்கிங் டாட் ப்ராடக்ட் வித் சிஏ ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கம் டாட் ப்ராடக்ட் எடுங்க சிஏவால். அப்போ என்ன வரும்? சிஏ வெக்டார் டாட் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் CA vector dot AB vector minus CA vector dot BC vector. ஓகே, ஸோ ரெண்டு பக்கம் CA வெக்டாரை புள்ளி பெருக்கம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து நம்மளுக்கு தெரியுமே A வெக்டார் டாட் A வெக்டார்னா மாடுலஸ் A வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். அதனால் இது மாடுலஸ் CA வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இது A டாட் B A வெக்டார் டாட் B வெக்டார் ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் modulus of B vector into cos angle between these two. CA க்கும் AB க்கும் உள்ள angle. CA க்கும் AB க்கும் AB க்கும் உள்ள angle அப்படின்னும் போது இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஏன்னா இது பை மைனஸ் ஏ. நம்மளுக்கு ஆக்சுவல் தெரிந்தது தான் இது. அதனால் இதை பை மைனஸ் ஏ. அதுக்கப்புறம் இதில் மைனஸ் இதுவும் A டாட் B ஃபார்முலா. ஸோ மாடுலஸ் ஆஃப் CA வெக்டார் மாடுலஸ் ஆஃப் BC வெக்டார் இன்ட்டு காஸ் ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ. சிஏக்கும் பிசிக்கும் எங்கே இருக்குது? சிஏவுக்கும் பிசிக்கும். ஸோ அப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இது பை மைனஸ் சி. ஸோ அப்போ இது பை மைனஸ் சி. ஓகே, சரி. இப்போது இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இதை மாடுலஸ் சிஏனா என்னன்னு சொல்லியிருக்கீங்க? சிஏனா பி. அப்போது இது ஸ்கொயர் போடும்போது பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிஏனா பி மாடுலஸ் ஏபி. மாடுலஸ் ஏபினா சி. காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. அதனால் இது வந்து மைனஸ் காஸ் ஏ மைனஸ் சிஏ. சிஏனா பி. பிசி பிசினா ஏ. காஸ் 180 மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ மைனஸ் காஸ் சி. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்னென்னா இப்போது இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி காஸ் ஏ ப்ளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் பிஏ காஸ் சி. ஓகே, சரி. இப்போ நம்ம டிவைடிங் பி ஆன் போத் சைடு. இருபுறமும் பியால் வகுக்க. அப்போது பியால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்னா பி கேன்சல் ஆகிடும். ஸோ ஒரு பி இருக்கும் இந்த சைடு. பி சி காஸ் ஏ ஏன்னா ஒரு பி கேன்சல் ஆகிடுச்சு. இதுலேயும் ஒரு பி கேன்சல் ஆச்சுன்னா ஏ இருக்கும். அப்போ ஏ காஸ் சி. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, தேர்ட் ப்ரூஃப் என்ன கேட்டிருக்காங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் பி ப்ளஸ் பி காஸ் ஏ. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அதே ஆஸ் யூஷுவல் அதே டயக்ராம் எடுத்துப்போம். ட்ரையாங்கிள் அதோட வெர்டிசஸ் ஏ பி சி. ஏக்கு ஆப்போசிட் ஏ வெக்டார், பிக்கு ஆப்போசிட்டில் பி வெக்டார், சிக்கு ஆப்போசிட்டில் சி வெக்டார். டைரக்ஷன் ஏபி பிசி சிஏ. ஓகே, சரி. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இருந்து நம்ம அது வேல்யூஸ் எழுதிக்கலாம்.
பிசி வெக்டார், பிசி வெக்டார்ன்றது ஏ வெக்டார், சிஏ வெக்டார் அப்படின்றது பி வெக்டார், அண்ட் ஏபி வெக்டார் அப்படின்றது சி வெக்டார். சரி, அதுக்கப்புறமேட்டு இதுக்கு மாடுலஸ் போட்டோம்னா டைரக்ஷன் போயிடும். அப்போது வெறும் ஏ, மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார் அப்படின்னும் போது பி, மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் அப்படின்னும் போது சி. ஓகே, சரி. இப்போ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், வெக்டார் கூட்டலின் முக்கோண விதி. அதுபடி பார்த்திங்கன்னா பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். அதை எடுத்துக்கிறேன். ஓகே, என்ன ப்ரூஃப் பண்ண வேண்டியது இருக்குது, சின்னு தான் கொண்டு வரணும். சி சம்மந்தப்பட்டது என்னது, ஏபி வெக்டார். அப்போ ஏபி வெக்டார் வச்சுட்டு மற்ற ரெண்டுத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போது ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, மற்ற ரெண்டுத்தையும் இந்த சைடு கொண்டுனா பிசி அந்த சைடு போனால் மைனஸ் பிசி வெக்டார் மைனஸ் சிஏ வெக்டார். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடு இருக்க ஏபியால் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ டேக்கிங் டாட் ப்ராடக்ட், ஸோ டேக்கிங் டாட் ப்ராடக்ட் வித் ஏபி ஆன் போத் சைட்ஸ். சரி, அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள். ஸோ ஏபி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார் மைனஸ் இதையும் ஏபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார். ஸோ ஏபி வெக்டாரால் எல்லா சைடுமே டாட் ப்ராடக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதில் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். அதனால் இதை மாடுலஸ் ஏபி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் இது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா படி, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு காஸ் ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ, ஏபிக்கும் பிசிக்கும் நடுவில், ஏபிக்கும் பிசிக்கும் நடுவில் ஆங்கிள்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இங்கே பி வந்தால் இது பை மைனஸ் பி வருன்றது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது பை மைனஸ் பி மைனஸ் அதே மாதிரி இதுக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஃபார்முலா. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு காஸ் ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ, ஏபிக்கும் சிஏக்கும். ஸோ ஏபிக்கும் சிஏவுக்கும் அப்படின்னும் போது இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏபிக்கும் சிஏவுக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இதுக்கான ஆங்கிள் பை மைனஸ் ஏ அப்படின்னு தெரியும். ஸோ அதை தான் இங்கே போட போகிறோம், பை மைனஸ் ஏ. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட வேல்யூ ஏபின்றது நான் என்ன சொல்லியிருக்கேன், சி. ஏபி மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார்னா சி. அப்போது இது ஸ்கொயர் இருக்கனால சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இந்த ஏபிக்கும் அதே சி, பிசிக்கு அங்கே ஏ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. அதனால் இது மைனஸ் காஸ் பி மைனஸ் ஏபி வெக்டார் மாடுலஸ் ஏபி வெக்டார்ன்றது சி, சிஏ வெக்டார்ன்றது பி. ஸோ மாடுலஸ் இருக்கனால பி காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ மைனஸ் காஸ் ஏ. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த மைனஸ் இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் ஆக்க போகிறோம். ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஏ காஸ் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சிபி காஸ் ஏ. எல்லாத்துலேயுமே சி இருக்கிறதுனால டிவைடிங் சி ஆன் போத் சைடு, டிவைடிங் சி ஆன் போத் சைட்ஸ். ஸோ அப்படி சியால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு சி கேன்சல் ஆனால் சி இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் பி ப்ளஸ் பி காஸ் ஏ. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இதுதான், அது வந்தாச்சு. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.